வணக்கம். உலகை ஆள்வதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, செல்வாக்கு செலுத்துவதற்கு வன் சக்தியால் மட்டுமல்ல மென் சக்தியாலும் முடியும் என்பதை அசோக சக்கரவர்த்தி காட்டியுள்ளார் என்று நாம் படித்துள்ளோம். மௌரிய சாம்ராஜ்யத்தின் 3வது சக்கரவர்த்தி கலிங்க போருக்கு பிறகு எந்த யுத்தத்திற்கும் தயாராகவில்லை. ஆனாலும் அவர் உலகை கட்டுப்படுத்தினார். ஐரோப்பா, சீனா, ஆசிய நாடுகள் போன்றவற்றில் எல்லாம் இந்திய கலாச்சாரத்தின் மூலம், மென்மையான சக்தியின் மூலம் செல்வாக்கு செலுத்தினார் அவர். அதை இப்போது சொல்ல காரணம் ஒன்று உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எப்படி நமது பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை உலகில் செல்வாக்கு செலுத்துவதற்காக பயன்படுத்துகிறார் என்பதை பார்த்துத்தான். ஜே.டி. வான்ஸ் அமெரிக்காவின் துணை அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த நபர். அவர் இந்தியாவிற்கு வருகிறார். அவருடன் அவரது குடும்பமும் உள்ளது. மிகவும் சுவாரஸ்யமான காட்சியாகும் அது. அதாவது, இந்திய பிரதமர் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறார். அமெரிக்க துணை அதிபரின் குழந்தைகளுடன் பாசத்துடன் ஒரு தாத்தாவை போல் அவர்களை கொஞ்சி விளையாட வைத்து மகிழ்வித்து நிற்கும் இந்திய பிரதமர். நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளை வலுப்படுத்த பல உத்திகள், பல வழிகள் உள்ளன. அதில் இந்தியா அல்லது பிரதமர் நரேந்திர மோடி என்று தேர்ந்தெடுத்த வழிகளில் ஒன்றுதான் இது. நட்பின் கை நீட்டி இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இறுக்க பிடித்துக் கொண்டு மென்மையான சக்தியை பயன்படுத்தி உறவுகளை வலுப்படுத்துவது. ஜே.டி. வான்ஸின் மனைவி உஷா வான்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு நாடு என்ற நிலையில் இதுபோன்ற இணைப்புகள், இதுபோன்ற உறவுகள் நமக்கு மிகவும் நன்மை செய்யும். பைடன் நிர்வாகத்தில் இந்தியாவுடன் ஒரு இணைப்பை கொண்டிருந்தவர் கமலா ஹாரிஸ். அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நன்மை செய்துள்ளது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு விதத்தில் நிச்சயம் நன்மை செய்யும். எவ்வளவுதான் அவர் ஒரு ப்ரோ அமெரிக்கன் அல்லது இந்திய எதிர்ப்பு கட்சியின் உறுப்பினர் என்று சொன்னாலும் நிச்சயமாக சில நேரங்களில் அந்த இந்திய இணைப்பு நன்மை செய்திருக்க வேண்டும். அதுதான் இங்கேயும். உஷா வான்ஸ் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவரது பெற்றோர் தென்னிந்தியர்கள் ஆவர். எனவே ஏதேனும் ஒரு வழியில் நிச்சயமாக இந்த இணைப்பு நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளை வலுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கும். நாம் நாடுகள் என்று சொல்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள உறவு வலுவாக வேண்டுமென்றால் மோடியும் ட்ரம்பும் நினைத்தால் போதும். நாம் ஒவ்வொருவரும் அது குறித்து சிந்திக்க வேண்டியதில்லை. நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் நினைத்தாலே போதும். அங்குதான் தனிப்பட்ட உறவுகளுக்கும் முக்கியத்துவம் உள்ளது. தனிப்பட்ட உறவுகளை நாட்டின் மேன்மைக்கு அல்லது நாட்டிற்கு நன்மை செய்யும் வழியில் மாற்ற முடியும் போது அது வெற்றிகரமாக மாறுகிறது. வெறும் தனிப்பட்ட உறவு மட்டுமே இருந்தாலும் அது நமக்கு எந்த நன்மையும் செய்யாது. பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே உள்ள நட்பு இந்தியா அமெரிக்கா உறவை வலுப்படுத்துவதில் மிக பெரும் பங்கு வகிக்கிறது. குவாட் கூட்டமைப்பு முதல் பார்த்தால் இந்தியா அமெரிக்கா உறவு இவ்வளவு வலுவாக மாறுவது ஒபாமாவுக்கு பிறகு ட்ரம்ப் வந்ததால் மட்டும்தான். அடுத்து மற்றொரு டெமோக்ராட் வந்திருந்தால் ஒருபோதும் அந்த வகையில் உறவு வளர்ந்திருக்காது. மோடியும் ட்ரம்பும் சேர்ந்து இந்தியா அமெரிக்கா உறவை அடுத்த நிலைக்கு உயர்த்தியதால் தான் பைடன் அதை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படியிருந்தும் சமீபத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் சில பிரச்சனைகள் தோன்றின. மீண்டும் ட்ரம்ப் வந்தபோது இந்தியா அமெரிக்கா உறவு வலுவாக முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இப்போது ஜே.டி. வான்ஸின் வருகையில் நாம் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது தொடர்பான கூடுதல் அப்டேட்டுகள் தொடர்ந்து அடுத்த சில தினங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இன்றைய இந்தியா நமது கலாச்சாரம், நமது பாரம்பரியம், நமது வரலாறு ஆகியவற்றை நாடுகளுடனான உறவுகளை வளர்ப்பதில் மிக அழகாக பயன்படுத்துகிறது. பண்டைய காலத்தின் மிக பழமையான நாகரிகம் என்ற நிலையிலும், அந்த காலத்தின் சிறந்த பிரதேசம் என்ற நிலையிலும், நிறைய அறிவு, செல்வம் போன்றவற்றை கொடுத்த ஒரு கலாச்சாரத்தின் பகுதி என்ற நிலையிலும் இன்று மோடி அரசு அவற்றை பயன்படுத்துகிறது. அதாவது அவை அனைத்தையும் முன்னிலைப்படுத்தி இந்தியாவின் வீக் பவர் என்ற அந்த நிலையை ஒரு மேஜர் பவர் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளார் மோடி. அது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இந்தியா என்றால் என்ன என்று உலகம் இன்று அடையாளம் கண்டுள்ளது. இன்று பார்ப்பது மட்டுமே இந்தியா அல்ல. இன்று பார்க்கும் இந்தியாவில் வறுமையும் சிக்கல்களும் அசுத்தமான நிகழ்வுகளும் இருக்கலாம். ஆனால் இந்த இந்தியாவிற்கு முன் ஒரு இந்தியாவும் இருந்தது. மீண்டும் நாம் முயற்சி செய்தால் அந்த பழைய புகழ்பெற்ற காலத்திற்கு செல்லலாம். பழைய புகழ்பெற்ற காலத்திற்கு செல்லலாம் என்று சொல்லும்போது பழையபடி ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. புகழ்பெற்ற காலம் என்று நாம் சொல்வது பண்டைய காலத்தில் உலகின் மிகவும் செல்வந்தமான பிரதேசமாக இந்திய துணைக்கண்டம் இருந்தது.
உலகின் மிகப்பெரிய ஜிடிபி பங்களிப்பை கொண்ட உலகின் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது இந்தியா. அந்த நிலைக்கு நம்மால் அதுபோல் எதிர்காலத்தில் ஒரு மேஜர் பவராக, உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளாதாரமாக, சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடாக மாற முடியும். இப்போது ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வருகிறார். அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பிரதமர் மோடியை சந்திக்கிறார். அவர்களுக்கு மயிலிறகுகளை பரிசாக கொடுக்கிறார் பாரத பிரதமர். ஒரு குடும்ப சூழல் அங்கே காணப்படுகிறது. அது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நட்பையும் கூட பிரதிபலிக்கிறது. மிகவும் நம்பிக்கை தரும் ஒரு விஷயமாகும் அது. இந்தியா அமெரிக்கா உறவு மிகவும் வலுவாக முன்னேறுகிறது. இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது, ஜேடி வான்ஸ் சீனாவின் கண்ணில் முள்ளாக இருக்கக்கூடிய ஒருவராவார். சீனாவை மிகவும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராவார். தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தை பார்த்தால், ட்ரம்ப் நியமித்த பதவிகளில் உள்ளவர்கள் அனைவரும் ப்ரோ இந்தியன் மற்றும் சீன எதிர்ப்பாளர்களாகவே இருக்கிறார்கள். FBI இயக்குநராக இருந்தாலும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தாலும், ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தாலும், உளவுத்துறைகளின் தலைவர்களாக இருந்தாலும், இப்போது துணை ஜனாதிபதியாக இருந்தாலும், அனைவரும் சீன எதிர்ப்பாளர்கள் மற்றும் இந்திய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அது இந்தியாவுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே வலுவான ஒப்பந்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். அதிகாரத்தில் வந்து சில மாதங்களே ஆன ஜேடி வான்ஸ் அவர் உடனடியாக இந்தியாவுக்கு வருகிறார். அங்குதான் இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்கும் முக்கியத்துவம், இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே உள்ள உறவு எவ்வளவு வலுவானது என்பதெல்லாம் வெளிப்படுகிறது. மேலும் இந்தியாவின் கலாச்சார செல்வாக்கை சொல்லாமல் இருக்க முடியாது. மோடி என்னும் மாமனிதர் மிக அழகாக நாட்டை ஒரு மென்மையான சக்தியாக, ஒரு மேஜர் சாஃப்ட் பவராக மாற்றியுள்ளார். ஆயுதம் எடுக்காமலேயே பல வழிகளில் உலகில் செல்வாக்கு செலுத்த, உலகில் பல விஷயங்களில் முடிவுகள் எடுக்கப்படும் போது அதில் நமது செல்வாக்கை ஏற்படுத்த முடிந்த சக்தியைத்தான் சாஃப்ட் பவர் என்கிறோம். அது ஊடகங்கள் மூலமும் இருக்கலாம், சமூக ஊடகங்கள் மூலம் அஜெண்டாக்களை அமைப்பதன் மூலம் முடியும், கலாச்சார செல்வாக்கு மூலம் முடியும், ராஜதந்திர வழிகளில் முடியும், அல்லது நமக்கு புரியாத பல உத்திகளின் மூலம் முடியும். ஆயுதம் எடுக்காமல் நமது செல்வாக்கை நாம் உலகம் முழுவதும் இன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இப்போது இந்தியா வங்கதேசம் இடையே பிரச்சனை நடக்கிறது. இந்தியா எதனால் புகுந்து தாக்கவில்லை என்று இங்கு பலர் நினைக்கக்கூடும். நமக்கு அதன் தேவை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வங்கதேசை எதிர்கொள்ள நாம் ஒரு போர் செய்ய வேண்டிய அவசியமில்லை. காரணம், அதைவிட தந்திரமாக நமது மென்மையான சக்தியை பயன்படுத்தி வங்கதேசத்தை வரைந்த கோட்டில் நிறுத்த முடிந்தால் பிறகு எதற்காக போர் செய்ய வேண்டும்? சீனாவை நமது வழிக்கு கொண்டு வர முடிந்தால், பாகிஸ்தானை கட்டுப்பாட்டில் வைக்க முடிந்தால், உலக நாடுகளுடன் உறவை வலுப்படுத்த முடிந்தால், நமது சாஃப்ட் பவர் மூலமாக பலவற்றை அடைய முடியும் போது நாம் எதனால் ஹார்ட் பவரை பயன்படுத்த வேண்டும்? அங்குதான் நரேந்திர மோடி நிர்வாகம் மிகவும் வித்தியாசமாகிறது. எப்படியாயினும் ஜேடி வான்ஸின் வருகை எவ்வளவு நமக்கு நன்மை செய்யும் என்பது வரும் நாட்களில் தெரிய வரும்.